நைட்டு டின்னருக்கு வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். என்னது நைட்டுக்கு பொங்கலா அப்படின்னு நினைப்பீங்க. வேற என்ன பண்ணேன், மதியம் வச்ச சாம்பார் நிறைய இருந்தது. இட்லி தோசை பண்ணலாம் அப்படின்னா மாவு இல்லை. சாம்பாருக்கு வேற என்ன நல்ல காம்பினேஷன் அப்படின்னு யோசிக்கும் போது பொங்கல் தான் ஞாபகம் வந்தது. அதையே பண்ணிட்டேன். என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் நல்லா வாக்கிங் போயிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அவ்வளோதான். என்னை பொறுத்தவரை ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு டிஷ் என்ன அப்படின்னா வெண்பொங்கல் தான் சொல்லுவேன். ஏன்னா குக்கரில் போட்டு எல்லாம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்புறம் எங்கள் வீட்டில் இந்த உட்டன் ஷெல்ஃப் மாட்டிருக்கோம் இல்லையா, இதை பற்றி ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் அப்பார்ட்மெண்ட் டைப் வீட்டிலலாம் ஷெல்ஃபே இருக்காது அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் மெயினாக இதை வாங்கினேன். 4 ரோ கொடுத்துருக்காங்க. இது ஆணி அடித்து தான் மாட்டணும். ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். வாங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னுமே நல்லா உழைக்குது. உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இமேஜாக கொடுக்குறேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக அந்த லிங்க் உள்ள போயிடும். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. பொங்கல் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. மதியம் வச்சு சாம்பார் எடுத்து அப்படியே சூடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் தான் வச்சது. அன்னைக்கு என் கணவர் சாம்பார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, நேற்று அவங்க தான் பண்ணாங்க. காலையிலே பொங்கல் வச்சோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்குள்ளே ஆறிடுது, கொஞ்சம் கட்டியாகவும் ஆயிடுது. இதை நைட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா சூடாகவும் சாப்பிடலாம். நல்லா குழுன்னு இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் அப்பார்ட்மெண்ட்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாக்கிங் போகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒருத்தங்க கோவில் போயிட்டாங்க. இன்னொருத்தங்களும் நானும் தான் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. பாய்.